ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மீனா பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். இது குக்கரில் வெங்காயம் வச்சுருக்கேன், அதை வதக்கணும். முதல்ல அடுப்பை பற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மிளகா அளவுக்கு எடுத்து அரைச்சி நான் வச்சுருக்கேன். ஒரு இப்படி துவரம் பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு புளி நனைய போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி கரைசலை இதில் ஊற்றுவோம். ஊற்றி வச்சு அப்புறம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கதையும் ஊற்றிடலாம். ஊற்றி வச்சு அப்புறம் கொஞ்சம் உப்பு போடணும். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. வெங்காயம் வாங்கிட்டு இருக்குது. மஞ்சள் பொடி வரணும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அந்த புளிக்கரைசல் மசாலா போட்டால் தண்ணி வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு இதை அதில் தட்டிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். போட்டாச்சு. முருங்கைக்காய் போடுறோம். அப்புறம் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன், அதை போட போகிறோம். போட்டாச்சு. காயம் கொஞ்சம் போடணும். காயம் போட்டாச்சு. இப்போ கொதிச்சு முருங்கைக்காய் வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த அவிச்ச பருப்பை போட்டு மல்லி இலையை போட்டு கடுகு தொலைச்சி ஊற்றணும். காய் வேகட்டும். சாம்பாரில் முருங்கைக்காய் வெந்துட்டு சரிங்களா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த அவிச்சு வச்சுருக்க பருப்பு அதில் போட போகிறோம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கடையில் இந்த அடுப்பை பற்ற வச்சு கடுகு தாளிக்கணும். எண்ணெய் விட்டுருக்கேன், உள்ள அந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் விட்டுருக்கேன். ரெண்டு கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் குத்து பருப்பு போட்டாச்சு. சட்டி சூடு பிடிச்சி வெடிக்கணும். அதுக்குள்ளே இந்த குழம்பு கொதிக்கும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த கருவேப்பிலை போடுவோம். 2 மிளகாத்தூள் கிள்ளி தாளித்தா நல்லாயிருக்கும். வெடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கடுகும் நல்லா சிவந்துட்டு குத்து விட்டு சிவந்துட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கொதி கொதிச்சாக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அப்படிதான் நேரம் ஆகலை, நல்ல பரோட்டா இட்லியை வச்சு சாப்பிடணும்.
சாம்பார் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு. இந்த கொத்தமல்லி இலை இருக்குது பாருங்க, இந்த கொஞ்சம் போடணும். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லோரும் இந்த சாம்பார் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, தேங்க்யூ, பாய்.